அப்புறம் தோழர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன தோழர், என் நிலைமை பார்த்து சௌக்கியமா இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இருக்கேன் பார்த்து நிலைமை? உள்ள வேற கரண்ட் வேற இருக்க மாட்டேங்குது தோழர். ஓட்டு இருட்டெல்லாம் வச்சு முரட்டு குத்தா குத்திட்டு இருக்கானுங்க எல்லாரும். ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன பண்றது? நிலைமை பாருங்க இப்ப ஆயிப்போச்சுன்னு. நீ வாய் வச்சு சும்மா இருந்திருக்கணும். வெளியவும் சும்மா இருக்க மாட்டேன், உள்ளவும் சும்மா இருக்க மாட்டேன். கரண்ட் இல்ல அது இல்லதுன்னு சொல்லி இருக்கேன். என்ன தோழர் பண்றது? நம்ம வாய் வந்து இருக்க மாட்டேங்குது. எங்க போனாலும் ஏதோ ஒண்ணு பேச தோணுது, ஏதோ ஒண்ணு தோணுது. உங்களுக்கு பயங்கரமா ரொம்ப டஃப் குடுக்குறாங்க போல இருக்க. ஏன் தோழர் என்னாச்சு? கேஸ் மேல கேஸ் போட்டுன்னே இருக்காங்களே. அட ஏன் தோழர், இத்தனை வருஷம் உள்ள காண்டமெல்லாம் வச்சு செய்யறானுங்க. அப்படியா? ஆமா, இனி கூட ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க போல இருக்கு. இந்த தேவர் அவங்கள கலவரத்தை உண்டு பண்ணீங்க, தேவர் சமூகத்தையும் வேற ஒருத்தருக்கும் கலவரத்தை உண்டு பண்றது கேஸ் போட்டிருக்காங்க உங்க மேல. அப்படியே தோழர்? ஆமா. இது நான் பேசவே இல்லையே. இதே பண்ணு. நீங்க பேசினா எவ்வளவு பேசிருக்கீங்க. இது நான் பேசல சொல்லிட்டேன். எக்கச்சக்கமா பேசிருக்கீங்க போல இருக்கு. அது சொல்லுவாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுண்டு. இப்ப நீங்க விதைச்சிருக்கீங்க, இப்ப நீங்க அறுக்குறீங்க. வேற என்ன பண்றது? ஆமா, உங்களுக்கு எது ஏகப்பட்ட சொத்து இருக்கும் போல இருக்கு. அது இருக்கு தோழர். என்ன உங்களுக்கு தெரியாதா? கூடவே இருந்த 2 பேர்கிட்ட வாங்கினா பரவாயில்ல, நிறைய பேர்கிட்ட வாங்கி கூடவே இருக்கீங்க. எண்ணெய் அது கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டுதான் வெளியில சுத்தி நின்றையா எண்ணெய கூட்டு வந்து விட்டியா உள்ள. நீ எல்லாம் என்னையா நீ பண்ணுவ? சரி தோழர், ஏதோ உங்க ஆபீஸ் பக்கத்துல டிநகர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு 2 பில்டிங் தண்ணி ஏதோ 33 கோடியில ஏதோ அபார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? யார் அது? தோழர் சும்மா இருங்க தோழர், வெளியிலே சொல்லிட்டு இருக்காரு தோழர். மைதிலி அவங்களுக்கு தானே. சும்மா இருங்க தோழர், கொஞ்ச நேரம். ஐயோ, மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்னத்த பாத்துட்டாங்க? எல்லாத்தையும் ஓப்பனா எல்லாரும் பேசிட்டாங்க. இதுக்கு அப்புறம் என்னத்த பாக்குறது? எல்லாரும் தெரிஞ்சாப்ப. ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்க விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்க யாருக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்க கீப்புக்கு ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு. எப்படியோ ஒரு ஏகப்பட்டது இருக்கும் போல இருக்கு. பல கோடி சொத்துக்கள் இருக்கு. நைசா உள்ள அனுப்பிட்டு நீங்க எல்லாத்தையும் அங்க எடுத்துட்டு எல்லாத்தையும். நீங்க வேற எங்க வீட்லயே ரைடு போயிருக்காங்க உங்களால. அப்படியா? ஆமா, எங்க வீட்டுல ரைடு போயிருக்காங்க. எங்க ஒய்ஃப் ரைடுக்கு எல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணி ஒருவேளை அவங்க உள்ள போயிருக்காங்க. உள்ள போயிட்டு ஏதோ 80-70 பொருட்களா எடுத்திருக்காங்க. என் லேப்டாப், பழைய லேப்டாப் எல்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்து அதை வச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல. இப்ப எப்படின்னா ஸ்ட்ராங்கா நிக்குது. உங்களுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன விஷயம் ஏது விஷயம் ஒண்ணும் தெரியல. சரி தோழர், என் டிநகர் ஆபீஸ்ல உள்ள அண்டர்கிரவுண்ட்ல வச்சிருந்தேனே அந்த கஞ்சா எல்லாமே வச்சுட்டாங்க. அதாவது 30 கிட்ட எவ்வளவு கோட் ஷூட்டு, ட்ரெஸ்ஸுங்க அப்படியே பிராண்டடா எடுத்து வச்சிருக்காங்க போல. ஆபீஸ பயங்கரமா பிரம்மாண்டமா போயிட்டு போத்தோல அதெல்லாம் வாங்கிக்கலாம் தோழர். அப்புறம் அந்த பவுடரு, அப்புறம் கெஞ்சா எல்லாத்தையும் உருவிட்டாங்க. ஆமா, என்ன சத்தியமா சொல்றேன்யா, உங்ககிட்ட எப்படி அவ்வளவு எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்துச்சு உங்க சேனலுக்கு? பயங்கரமா இருக்கு. யூடியூப் சேனல்லே பயங்கரமான நம்பர் 1 யூடியூப் சேனலா இருப்ப போல இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் சேனல்ஸ் கிட்டே இருக்காது போல இருக்கு. சேட்டலைட் சேனல் கிட்ட அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்க. ஆபீஸ் செட்டப்பே பயங்கரமா இருக்க. என் சேனல் கூட அப்படி இல்லையா? உன் சேனல் பயங்கரமா இருக்கு. நம்ம பேருக்கு எல்லாம் குடுக்குறாங்க தோழர். அவங்களா பெட்டி பெட்டியா குடுக்குறாங்க, வாங்கி. ஆனா உன்னால நான் நிறைய அனுபவிச்சேன் இதுல. இப்போ ஜெயிலுக்குள்ளேயும் அனுபவிக்கிறேன். என்னத்த பண்றது? நிறைய பேர் என்ன வெயிட்டிங்ல இருக்காங்க போல இருக்கு, வருவாங்க வெளிய. ஆனா இன்னொன்னு எதுக்கு சொல்றேன்? தோல் கொடுக்க தோல் எதுக்கு சொல்றது? என்ன பண்றாலும் என் கூட கம்பெனி கொடுக்கணும். வலது கை 2, இடது கை வலது கைன்னு இருப்பாங்களா? எங்க ஆள ஏன் தோழர் நீங்க வேற? என்னாச்சு? நான் அரசு ஆடுறது எனக்கே தெரியல. ஆனா என் ரைட் ஹேண்டுக்கு தெரிஞ்ச வச்சு முத நாளே எஸ்கேப் ஆயிட்டாரா? அவன் மனுஷயா? சரியான மறுநாள் காலையில எழுந்து பாக்குறதுக்குள்ள ஆளுக்கான எஸ்கேப். இன்னொன்னு லெஃப்ட் ஹேண்டு அவனதான் தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். தேடிட்டு இருக்காங்களா? புடிச்சிருவாங்க. அது நம்ம அதான் சொல்றேனே, நம்ம தமிழ்நாடு போலீஸ்காரர்கிட்ட யாரும் மிஸ் ஆக முடியாது. அது ஈஸியா புடிச்சிருவாங்க. ஆனா ஏதோ கோவை ஜெயில இருக்கும் போது என்ன கொலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்த. அது என்ன கை அடிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு என்ன விஷயம்? ஆமா தோழர், இங்க பாருங்க தொங்க வச்சிருக்காங்கல்ல. அப்படியா? ஒருத்ததுனாலதான் தொங்க வச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி நல்லா தானே இருக்க. அது சைடு தோழர். வெளிய பில்டப். அது மாதிரி ஜட்ஜுக்கு முன்னாடி நம்ம போய் பில்டப் காட்டணும். போயிட்டு இந்த மாதிரி பாருங்க சார் அப்புறம் வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா. உலகமாக நடிப்புக்காரியா நீ தோழர், பயங்கரமான நடிப்புக்காரன் நீ. அதாவது எப்படி சேனல் கேமராக்கு முன்னாடியே பயங்கரமா எனக்கு இவ்வளவு ரெக்கார்டு இருக்கு அவ்வளவு ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி நடிக்கிற. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள வந்துட்டா நம்ம என்னென்ன பிட்டு போட்டா நம்மளுக்கு சாதகமா இருக்குன்ற அதே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. அதனால என்ன கொலை பாக்குறாங்கன்ற. நான் இப்பெல்லாம் நடிக்காம இருந்தா எனக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா தோழர்? கண்டிப்பா. உனக்குதான் பின்புலம் நிறைய இருக்கு. நிறைய பேர் இருக்கா தோழர். பெட்டி பெட்டியா வருது, பெட்டி பெட்டியா சேர்த்து வச்சிருக்க. பயங்கர எக்கச்சக்கமான கோடி இருக்கும் போல இருக்குப்பா உனக்கு. இருக்கு தோழர், கணக்குல தோழர். அது எவ்வளவு வச்சிருக்குன்னு எனக்கே தெரியல. நான் வெளில போனது
பாக்கணும். கண்டிப்பா அதுனால உண்மைதான். உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கு. சரி எப்படியோ என்ன கொஞ்சம் பார்த்து நீ வெளியே அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் சேஃபா வரணும். ஆனா இங்க முடியாது போல இருக்கு. நடக்கிறத பார்த்தா உனக்கு தூக்கி குண்டர் சட்டத்துல போட்டாங்க, இப்ப என்ன தூக்கி வந்து வச்சிட்டாங்க. இன்னும் 2-3 பேர் வருவாங்க போல இருக்கு. இந்த கேஸ்ல என்ன ஒரு இதுனா புதுசா ஒவ்வொரு கேஸா பதிவாகுது உன் மேல. அதான் தோணுது. இப்ப எனக்கும் பயமா இருக்கு. இப்ப நீ வந்து சொல்ல கண்டதே எனக்கு தெரியுது எல்லாமே. வெளியில என்ன பேசி இருப்ப, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு வச்சு செய்யறாங்க போல இருக்கு. இன்னும் வச்சு செய்வாங்க போல இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் இழுத்துறானுங்களோ உள்ள வச்சு. மேக்சிமம் இருக்கும். என் கெதினா என்ன கெதின்னு தெரியல. உனக்கு கூட்டின்னு வச்சு நீ சொன்னேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ண. ஆமா நீ தான் சொன்ன என்ன இது மாதிரி கேளு அது மாதிரி கேளுன்னு. உன்னை கூப்பிட்டு வச்சு நான் வந்து சப்போர்ட் பண்ணி என் யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டேன். என்ன தீக்கணும் வந்து உட்கார வீட்டுல ரைடு விட்டாங்க. நானும் வெளியில போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. என்ன நியூஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியலையா? சரி நமக்கு உள்ளயே ஆள் இருக்கு, ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணிக்கோ. நினைச்சேன் உள்ள ஆள் இருக்குன்னு நினைச்சேன். இந்த கிளாம்பாக்கம் நியூஸ் ஏதோ எடுத்து போட்டிய டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி வச்சு இது வேணாம், அது ஏதோ உனக்கு வந்து பேக் டாக்குமெண்ட் குடுத்துறாங்களாம். அது வேற கேஸ் வருவாங்க. அதையும் நீ ஏதோ பேக் டாக்குமெண்ட் வச்சு கொடுத்தவன் வந்து நீ ஏதோ காசு குத்து வாங்கியிருக்க. ஆனா கொடுத்து வந்து அது பேக் டாக்குமெண்ட், அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்ல. அப்படி சொன்னது எல்லாமே பொய் தான் போல இருக்கு. கொடுத்தவன் போய் தான் கொடுத்திருக்கான். நீ பேசு அதை வச்சுதானே பேசிருக்க, உண்மையா சொல்லல. இப்ப அது வேற உன் கேஸ் வந்துடும் போல இருக்கு உன் மேல. என்னத்த போயா எல்லாமே எனக்கு எல்லாமே இப்ப மொத்தமா மாட்டிக்கிட்டேன். ஆமா தோழர், நீ பேசுறது ஒண்ணு கூட உண்மை இல்ல தோழர். எல்லாமே வந்து எப்படி சொல்றது, எடக்கு முடக்கா இருக்குது. நீ பேசுந்து நீ பண்ணது எல்லாமே எடக்கு முடக்கா இருக்குது. இப்ப இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்து நான் உண்மை பேசுனதே இல்ல. அது எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீ உண்மையை பேசுறது இல்லன்னு. அதுதான் இப்ப எல்லா மக்களும். ஆமா இந்த கிளாம்பாக்கம் மேட்ரு, ஸ்ரீமதி மேட்ரு. இப்ப ஸ்ரீமதி மேட்ரு கூட இப்ப திருப்பி பூதாகாலமா நீ பேசுறது எல்லாமே போய் நீ இது இந்த ஆதாயத்துக்கு தான் பேசியிருப்ப, அவங்களுக்கு சப்போர்ட் இந்த ஸ்கூலுக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு அதுவும் வெளியே வந்து ரொம்ப நாராசமா போச்சு. அதுவும் போச்சா, எல்லாமே போயிடுச்சு. என்னத்த பண்றது, உன் கூட இருந்து இப்ப என் பேரு கட்டு போயிடுச்சு. இப்ப நான் வெளியில போனேன் என்ன பண்ணா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல எப்பா, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லப்பா, நான் இங்கே இருக்கிறப்பான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அதான் நம்புவாங்கள நம்ப மாட்டாங்கதான். வேற என்ன பண்றது, நம்ப வைக்கிறதுக்கு நான் எதனா பண்ணுமே. ஒண்ணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே இருக்க வேண்டியதான். ஆக மொத்தம் கூட்டு சேர்த்துக்கினேன். இப்போ கூடவே கூட்டுன்னு போறேன். என்ன தோழர், எல்லாத்துலயும் சரி பங்கா பிரிச்சுக்கிட்டோம். அது மாதிரி இதுலயும் சரி பங்கா பிரிச்சுக்குவோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்.